ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா கான ஜுன்ஹுல் லைல், இரவு ஆரம்பமாகிவிட்டால் நீங்க செய்ய வேண்டிய 6 ஒழுக்கங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. புகாரில வருது. செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? இரவு ஆரம்பமான நாங்க என்ன செய்யணுமா? சூரியன் மறைஞ்சத்தோட எங்கட வாழ்க்கையில இல்ல இந்த விஷயம். 100% விதமான ஆட்கள வாழ்க்கையில இல்ல. ஆனா கட்டாயம் செய்யும், கட்டாயம் செய்யணும். முதலாவது ஒழுக்கம், ஃபகுஃபு சிபியானகும். மகரிபுடைய நேரம் ஆரம்பமாயினா உங்களோட சின்ன பிள்ளைகளை நீங்க வீட்டுக்குள்ள அடைச்சி வைங்க. இது மகரிபுடைய நேரமான நம்ம பிள்ளை எல்லாம் ரோட்ல. ஏன் தெரியுமா? இது சாத்திரம், கிளவி சாத்திரம் எல்லாம் இல்ல. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. ஃபஇன்ன ஷயாத்தீன தன்தஷிரு ஹீனஇதின். மகரிபுடைய நேரம், இரவு ஆரம்பமாக கூடிய நேரத்துல தான் ஷைத்தான்கள் வெளியில வரையாம். ஷைத்தான் வெளியில வருமாம். சின்ன பிள்ளைகளை லேசா பிடிச்சிரும். சின்ன பிள்ளைகளை லேசா பிடிச்சிரும். இவர் மருந்தெடுக்கிறதான் புள்ள கத்துற, மருந்தெடுக்கிற புள்ள கத்துற. ஏன்? சுன்னத் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவுடைய நேரம் ஆரம்பமாகும் போது உங்களோட சின்ன குழந்தைகள், பருவ வயது அடையாத, தமீஸ் அடையாத சின்ன பிள்ளைகளை நீங்க வீட்டுக்குள்ள எடுத்து கதவை பூட்டிடும். பிள்ளைகளை கூட்டிட்டு பீச்சில, எங்கட பக்கங்கள் இருக்கு, பீச்சுக்கு போவாங்க. குளத்து வழியில, பாலங்கள் இருக்கிற இடங்கள்ல, காட்டு பகுதிகள்ல, இங்கெல்லாம் மகரிபுடைய நேரத்துல எந்த காரணம் ஒண்ணும் பிள்ளைகளை கூட்டிட்டு போகப்படாது. ஏன்? ஷைத்தான்கள் பறந்து திரியிற நேரம், அது கெட்ட ஜின்கள் பறந்து திரியிற நேரம். டக்குன சின்ன பிள்ளைக்கு பிடிச்சிருமா. ஆகையால் என்ன செய்யணும்? முதலாவது ஒழுக்கம், மகரிபுடைய நேரம் வந்தால் ஃபகுஃபு சிபியானகும், குழந்தைகளை தடுத்து வையுங்கள். இரண்டாவது ஒழுக்கம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஅக்லிகுல் அப்வாப் வஸ்குர் இஸ்மல்லாஹ். பிஸ்மில்லாஹ் சொல்லி ஊட்டு கதவை பூட்டி விட்டுருங்க. ஊட்டு கதவை பூட்டிடணும். மகரிபுடைய நேரம் வந்தா கதவை பூட்டிடும். ஃபுல்லா பூட்டி வைக்க தேவையில்ல. இஷாவுடைய நேரம் வரப்போல திறக்கலாம். ஆனா மகரிப் சூரியன் மறையும் போது என்ன செய்யணும்? முதலாவது ஒழுக்கம், பிள்ளைகளை வீட்டுக்குள்ள தடுத்து வைக்கணும், வெளியில திரிய விடப்படாது. இரண்டாவது ஒழுக்கம், பிஸ்மில்லாஹ் சொல்லி கதவை பூட்டிடும் சொன்னாங்க. மூணாவது ஒழுக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கதவை பூட்டணும் தெரியுமா? ஏன் கதவை பூட்டணும்? பிஸ்மில்லாஹ் சொல்லி கதவை பூட்டினா சொன்னாங்க, ஃபஇன்ன ஷைத்தான லா யஃப்தஹு பாபன் முக்லகன். பிஸ்மில்லாஹ் சொல்லி பூட்டப்பட்ட கதவை திறக்கிற சக்தி ஷைத்தானுக்கு இல்லையா, வரமாட்டார். பாதுகாப்புக்குரிய வழி எந்த மதத்திலேயாவது இருக்கிறா? இதெல்லாம் இது போதாதா? இந்த குர்ஆன், இந்த சூரத்துல் ஃபலக் போதாதா? இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று விளங்குறது. இதெல்லாம் படிச்சு நாங்க சொல்லலாதா மக்களுக்கு? இதெல்லாம் நாங்க படிக்க வேண்டிய விஷயம் தானே. ஆனா எங்களுக்கு தெரியாது. அவங்களை விட நாங்க பாவம். பாருங்க, எவ்வளவு பேர் வர வேண்டிய மஜ்லிஸ் இது. குர்ஆன் தான் முக்கியம். குர்ஆனை தானே படிப்போம். ஒரு வாலிபர் புத்தகத்துல இருந்து வந்திருக்காரு. அல்லாஹ் அவரை கபூல் செய்யட்டும். கஷ்டப்பட்டு பஸ் ஏறி புத்தகத்துல இருந்து வந்திருக்காரு. குர்ஆனை படிக்கணும்னு ஆசை. கோல் பண்ணி கேட்டாராம், எவ்வளவு பீஸ் கட்டணும்? நான் பீஸ் எல்லாம் தேவையில்லை, ஃப்ரீயா தாரம் வாங்க. இன்னைக்கு மார்க்கம் காலடியில